எல்லாருக்கும் வணக்கம். எனது பெயர் எஸ் ரமேஷ். நான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் உதவி தலைவராக இருக்கேன். ஒரு ஷேர் திட்டம் பிரிவில் இருக்கேன். நான் திருக்குறள் மாதிரி லைஃப்பில் நம்ம உஷா துணையாக இருக்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு செயற்பாட்டில் கண்டறிந்தவன். அதனால் இதை பற்றி நம்ம வெங்கி சொல்ல நான் அதை பற்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திருக்குறளில் இல்லாத விஷயமே கிடையாது. இது முக்கியமாக இல்லறவியலாக இருக்கலாம், துறவரவியலாக இருக்கலாம், இல்லைன்னா வயசான காலத்தில் வீட்டில் காலத்தை கழிக்கக்கூடிய பெரிய பிதாமகர்கள் இருக்கலாம், இல்லாவிடில் ஆன்மீகத்துறையாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இதில் எதுவுமே சொல்லாத விஷயம் கிடையாது. இது நம்ம பொறியியல் இல்லைன்னா மருத்துவம் அந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து கற்றுண்டு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய, இல்லைன்னா வணிகத்திலேயோ இல்லை நிறுவனத்திலேயோ கடைப்பிடிக்க வேண்டிய செயல்கள் கிடையாது. இது திருக்குறள் நம்ம ஊறி ஊறி தெரிஞ்சிக்க வேண்டியது. அது வாழ்க்கையில் ஊற திருக்குறள் சின்ன வயசில் நம்ம என்ன படித்தோமோ அது பெரிய வயசில் வேறு விதமாக தெரியும். ரொம்ப அருமையான விஷயமாக தெரியும். இப்போ இல்லறவியலில் ஒரு பெண்களை எப்படி மதிக்கணுங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். தன்னைத்தானே காத்துக்கிற பெண்களோட குவாலிட்டியை பற்றி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மரியாதையை அறியா, அவங்களுக்கு அடிமையாக நடத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். திரை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பை தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்கார். அதே மாதிரி நம்ம வணிகத்துறையில் அருமை உழைத்தென்ற அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதாவது எப்போவுமே முயற்சி செய்துகிட்டே இருங்க. முயற்சி செய்ய செய்ய கட்டாயம் நீங்கள் என்ன நினச்சி திட்டம் திட்டினீங்களோ அது கட்டாயம் முடிந்து விடும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க ஈகை பற்றி சொல்லும்போது நல்லார் என்னும் குழல் தீது மேலுலகம் இல்லைன்னும் இதிலே நன்று அப்படின்னா நீங்கள் மேலுலகம் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட ஈதல்னால வர இன்பம் வேறு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். இது நம்ம ஒருத்தருக்கு இல்லாதவர்கள் கொடுக்கும்போது அவர்களுக்கு எவ்வளோ கூட துணையாக அந்த பணமோ இல்லை ஒரு சாப்பாடோ துணிமணியோ உதவி செய்கிறத பார்த்து மகிழ்ந்தவர் தான் சொல்ல முடியும் இதை பற்றி. அதே மாதிரி துறவரத்துலேயும் எப்படி ஒரு பொருள் இல்லைன்னா கூட கவலை இல்லை, ஆனால் அருள் இல்லாமல் துறவரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி வாழ்க்கையில் எல்லா துறையிலையுமே ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். இது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப எப்போவுமே கூட வாழ், இல்லைன்னா எப்படி நம்மளுக்கு தற்காப்பு, இல்லைன்னா ஒரு துணிமணி, இல்லைன்னா பொருள் எதுவுமே வேண்டியதில்லை. குறள் இருந்தாலே நம்மளுக்கு போகிறோம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அதனால் ரொம்ப நன்றி. இது எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த துறையில் கம்ப்யூட்டர் துறையில் நம்ம வங்கியும் அவங்க குழுவினரும் சேர்ந்து பாடுபடுறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.